இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான். பிரபல ஹாலிவுட் ஆக்ட்ரஸான பிரிஸ்கில்லா பாயிண்டர் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய மூத்த நடிகைகள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க தான் பிரிஸ்கில்லா பாயிண்டர். கிட்டத்தட்ட 1976 ஹாலிவுட்ல அறிமுகமாகியிருந்தாங்க. 2008 வரைக்குமே அவங்க ஹாலிவுட் சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இவங்க நடிச்ச படத்திலேயே மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் அப்படின்னா டிஸ்டர்ப் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ப்ளூ வெல்வெட் அப்படிங்கிற படம் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஃபிளாஷ் போன்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடர்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட வயசுல அவங்க யார் துணையும் இல்லாம எழுந்து நிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க சினிமால நடிச்சிட்டு இருந்தாங்க. 2008க்கு அப்புறம் தான் அவங்க சினிமால நடிக்கிறதை நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்ப 100 வயசு ஆகுது. இந்த ஒரு நிலையில பிரிஸ்கில்லா பாயிண்டர் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல வருடங்களா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. பல ஜேர்னல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இத்தனைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து மூத்த நடிகர்கள், கலைஞர்கள் அப்படின்னு அவரோட வீட்டுக்கு சென்று தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பிரிஸ்கில்லா அவர்களோட மரணத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்க போற 2வது நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்டர் நயன்தாரா அவர்கள் இருக்காங்க இல்லையா, சமீபத்தில் சிரஞ்சீவி அவர்களுக்கு ஜோடியா நடிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அண்ட் அதற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்குமே சரி, படக்குழுவினரும் சரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னப்பா அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் அவங்க சம்பளமா கேட்டிருக்காங்க. இதனால படக்குழு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இத்தனைக்கும் மெகா ஸ்டார் கூட இவங்க ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட லூசிஃபர் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணும்போது அதில் முக்கியமான ரோல் நயன்தாரா அவர்கள் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நயன்தாரா இந்த ஒரு ரோலை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிரஞ்சீவி அவர்கள் பர்சனலாக சொல்லி அனில் ரவிப்புடி அவர்கள் நயன்தாராட்ட பேசியிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை அவங்க சம்பளமாக கேட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இதனால இப்போ எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. நயன்தாரா அவர்களையே அப்ரோச் பண்ணலாமா, அவங்க கேட்ட சம்பளத்தை கொடுத்துடலாமா, இல்லை வேற ஏதாவது புதுமுகங்கள் அப்படி இல்லைனா பழைய ஆக்ட்ரஸ் வேற யாராவது எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறது தான். அந்த சிரஞ்சீவி அவர்கள் இப்போ 69 வயசு ஆகுது. அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜோடி வேணும். அந்த அதே நேரம் எங்காவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படவும் தான் அவங்க நயன்தாராவை அணுகியிருக்காங்க. பட் நயன்தாராவோட இந்த ஒரு மிகப்பெரிய சம்பளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நயன்தாரா இவ்வளோ சம்பளத்தை உயர்த்துற அளவுக்கு சமீபத்தில் அவங்களுக்கு என்ன பெரிய ஹிட் படம் வந்துச்சு அப்படின்னு தெலுங்கு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க கடைசியாக நடிச்சிருந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய அளவில் போகலை. அப்படி இருக்கையிலேயே இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.